Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. இன்னைக்கு ஆண்டவருடைய விண்ணேற்பு நாள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அடுத்த வாரம் நம்ம மீட்டிங்கை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை, இந்த மாதமே இருக்கட்டும், வரவங்க வரட்டும், பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய புதுநன்மை, நிறையா பேரால் வர முடியல. இருந்தாலும் அடுத்த வாரம் வைக்க சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை. சரி, வருகிறவர்கள் வரட்டும். நம்ம இந்த வாரம் கடவுளுடைய இந்த முதல் வார பிரேயரும் இப்போ மாற வேணாம் அப்படின்னு சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பயம் நிறைய பார்க்குறேன். இந்த பயத்தின் ஆவி டக்கு டக்குன்னு அடிக்குது. ஏன் நம்ம பயப்படுறோம்? எதுக்கு பயப்படணும்? உலகத்தை குறித்து பயமா? எதிர்காலத்தை குறித்து பயமா? நீங்கள் பயந்தீங்கன்னா கடவுளுடைய பிள்ளைகளே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. பயம் யார்கிட்ட இருக்கு? பயம் யார்கிட்ட இருக்கு? சாத்தான்ட்ட இருக்கு. அந்த பயத்தின் மூலமாக தான் உன்னை என்ன செய்யறான்னா, கடவுளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வளர விட மாட்டேங்கிறான். சாத்தான் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? வளர விட மாட்டேங்கிறான். முதல்ல உன்னை தொய்வாக்குவது, உன்னை எப்படி சொல்றது, பாசிட்டிவ் திங்கிங்கை பூரா கேன்சல் பண்ணிட்டு நெகட்டிவ் திங்கிங்காக உங்களுக்குள்ள சொருவிக்கிட்டு இருக்கிறது யாரு? சாத்தான். இதில் முதல் ஆயுதம் இந்த பயம். முதல்ல பயம் உங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, பயம் யாருக்கெல்லாம் வரும்னா, தவறு செய்கிறவர்களுக்கு தான். ஏன்? நம்ம தவறு செஞ்சுட்டா நம்மளை என்ன செஞ்சுடுவாங்க? தண்டிச்சுடுவாங்க. இங்கே என்ன பாருங்களேன், ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. ஒரு சகோதரர் கூட இடையில எனக்கு ஃபோன் செய்தார். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஆழமாக என்னிடம் கேட்கும் பொழுது நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மளுக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நன்மையான காரியங்களை செய்கிற எப்படி சொல்றது, நிறைய ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர் உபவாகமத்தில் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. நீ இதன்படி வாழு. உன்னை என்ன செய்ய முடியாது, யாரும் உன்னை எதிர்த்து கூட நிற்க முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்க முடியாது. உன்னுடைய ஃபியூச்சர் வாழ்க்கையை எப்படி சொல்றது, ஒரு பிரகாசமாக, உன் எதிர்காலத்தை பார்க்கும்போது ஒரு பிரகாசமாக கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் நீ சாபக்கேடான துக்கத்தரமான காரியங்களுக்குள்ளாக நீ இன்வால்வ் ஆனீனா, அதை பற்றி நீ செய்ய நினைக்கிறாய் என்றால், இல்லை பாவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால், நிச்சயம் அது பிரகாசமாக இருக்காது, இருளாதான் இருக்கும். அதனால் புரிஞ்சு கொள்ளுங்க, பயப்படாதுங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, வளரவே முடியாது. ஜெபம் பண்ணால் பயம் வர மாட்டேங்குது, ஃபாஸ்டிங் இருக்க பயம் வர மாட்டேங்குது. லீஷர பரத் ஷக்கரா. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார காரியமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எதிர்காலத்தை குறிச்சதாக இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இருக்கட்டும், நிறைய பேர் இப்படிப்பட்ட மனநிலையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய பாரத்தை பூரா தூக்கி என் மேலே என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. நான் என்னுடைய பாரத்தை பூரா தூக்கி உங்கள் மேலே என்ன செய்கிறேன், வச்சிருக்கேன். அவருடைய பாரம் என்ன? என் நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். இதோ கடையாந்திரம் மட்டும் தேவனுடைய வார்த்தையை போய் அறிவிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் பூரா என்கிட்ட வச்சிரு, கெட்டதை பூரா விட்டுரு, நல்லதை பிடிச்சிக்க, நன்மையானவைகளை செய்யி, ஒரு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பாரு. சில நேரங்களில் கேட்கறதோட நிறுத்துறீங்க. நான் சொல்றேன், நீங்க கேட்கறத நிறுத்துறீங்க, செயல்படுத்தி பாருங்க. செயல்படுத்தாதனால தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் செயல்முறைக்கு கொண்டுடுவாங்க. இதோ பிரதர் சொன்னாரே, இதோ இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம், இதோ கடவுள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வேதத்தில் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாரே, இதன்படி வாழ்ந்து பார்க்கலாம். வாழ்ந்து பார். என் ஆண்டுடைய கரம் மீது இருக்கும். உன்னை யார் எதுவும் செய்ய முடியாது. உன்னை எப்படி சொல்றது, உன்னை தாக்குவதற்கு ஒரு வழியா வருவாங்களாம், உன்னை பார்த்து பயந்து 7 வழியா பிரிஞ்சு போவாங்களாம். வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வழியா வருவாங்களா?
ஒரு வழியா வருவாங்களாம். ஓடும்போது எத்தனை வழியா ஓடுவாங்களாம்? 7 வழியா ஓடுவாங்களாம். 7 வழின்னா என்ன? கணக்கு வழக்கு இல்லாம எங்கிட்டு போன பிச்சு பெரிஞ்சு ஓடிடுவாங்க. நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம் ஆண்டவர் அப்படியாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு பயம். ஜீசஸ், ஏன் இந்த பயம் நிறைய வருதுன்னு தெரியல. அன்புக்குரியவர்களே, இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கடவுளுக்குள்ளே வளர முடியாது. இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. எதையும் பார்த்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதையும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தினமும் எதையும் பார்த்துக்கலாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றளவும் இதுவரைக்கும் வெட்கப்பட்ட விட்டதே கிடையாதுங்க. அவமானப்பட்டு நின்னது கிடையாதுங்க. எதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஓடணும். ஒன்றும் இல்லை, இந்த குளோரியா ஜெப நாடு நடத்தணும். 13வது ஆண்டு கிட்டத்தட்ட 42 லட்சம் செலவாயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ செலவாயிருக்கு? 42 லட்சம் செலவாயிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆரம்பிக்கும் போது 1 ரூபா கூட என்கிட்ட இல்லை, கையில் கிடையாது. என்ன இல்லை? கிடையாது. ஆனால் ஆண்டவர் நடத்தி முடிச்சாரா இல்லையா? முடிச்சு 1 மாதம் காலம் ஆயிடுச்சு. எல்லாரும் கைகளை தட்டி 1 மாத காலம் ஆயிடுச்சு. 1 மாத காலம் ஆயிடுச்சு. இவ்வளோ விஷயங்களை கடவுள் செய்து கொண்டு இருக்கிறார். நான் அடுத்து என்னாச்சு, அப்புறம் கன்னியாகுமரியில் ப்ரேயர் டவர் ரெடி பண்ணியிருக்கோம், சேலத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் எதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்? கையிலலாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. நடத்துவார், நடத்தி முடிப்பார், உங்கள் கண்கள் காணும். நம்ம பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா எதையுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எதையும் துணிஞ்சு செய்யணும், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அற்புதம் எங்க நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அற்புதம் எங்க நடக்கும்? செங்கடலுக்கு போய் முன்னாடி நிற்கும் போது தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சும்மா நம்ம பாடு ஒரு இடத்துல இருந்துட்டு செங்கடல் ஆண்டவர் பிரிப்பாருனா எப்படி பிரிப்பாரு? போய் பிரச்சனை வரும், எந்த வழியுமே இல்ல, என் ஆண்டவரை உற்று நோக்கும் போது கடவுள் பெரிய கடலா இருந்தாலும் பிளப்பார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய மகத்தான பாறைகளா இருந்தாலும் உடைப்பார். உன்னுடைய வாழ்க்கை அப்படி மாறும். வாழ்க்கை மாறும். நீங்க சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. உங்க வாழ்க்கை வரலாறே நீங்க வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, எல்லாமே ஃபெயிலியர் தான். ஏன்னா இன்னும் நம்ம வெற்றி அடையக்கூடிய நிலைக்கு இன்னும் கடவுளுடைய விசுவாசத்துக்குள்ள போகணும். ஸ்டெப் எடுத்து வை, அடி எடுத்து வைங்க. நிச்சயம் சோதனைகளுக்குள் அகப்படுவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் ஒவ்வொரு முறையும் சோதனை எனக்கும் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தக்க திராணிக்கு தக்கதாக போராடிதான் ஆகணும். எப்போ வரைக்கும்? சாகின்ற வரைக்கும். எப்போ வரைக்கும்? எல்லாத்துக்கும் போராட்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் பாரச்சுமை வைக்கப்பட்டு இருக்கிறது. அவரவர்களுக்கு திராணிக்கு தத்ததை போல போய்கிட்டே இருக்கும். சோதனை அகப்படுகிற நேரத்தில் எனக்குள்ள நான் நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நம்ம தோக்கல. என்னது? இன்னும் நம்ம தோக்கல. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். தோல்விங்கிறது கிடையாது. தோல்விங்கிறது என்ன? பயந்து ஓடுவது. நம்ம இன்னும் பயந்து ஓடல. இன்னும் முன்னேறு, இன்னும் முன்னேறு. கீழே விழுந்தியா, எழுந்திரிச்சு ஓடு, திருப்படியும் இன்னும் ஓடு. இலக்கை நீ அடைவாய். இலக்கை அடைவோம். முயற்சியை பார்த்தாவது ஆண்டவர் தூக்கிட்டு கொண்டு போய் டபக்குன்னு விட்டுருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர்ஸுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் நாங்கள் ஆவிக்குள்ளே சொல்லுவோம். இன்னைக்கு அதை சொல்லணும்னு தோணுது. நிறைய ஸ்பிரிட்டுக்குள்ளே, நிறைய ஆவிகளுக்குள்ளே போராடும் பொழுது சில நேரங்களில் நம்மளுடைய எனக்குள்ளே இருக்கிற ஆவி வெளியே போகும்போது சில நேரங்களில் ஒரு எதுவுமே தெரிய பிளாக் ஆயிரும். ஒரு அடைக்கப்பட்டதை போல ஒரு இடத்துல எப்படி சொல்றது, ஒரு பய உணர்வு ஏற்பட்டு அப்படியே அடைக்கப்படும். என்ன செய்வதனே தெரியாது. எவ்வளவோ போராடுவோம், என்னமோ செய்வேன், கத்துவேன், கதறுவேன், என்னமோ பண்ணுவேன். அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய திராணி ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் முடியாது. இப்போ இந்த என்னத்திற்காக நான் அதில் மாட்டிருக்கேன்னு தெரியல, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டைமிங் எடுக்கும். கதற விடுவார், கத்த விடுவார். அப்படியே உட்காந்துருக்கணும். ஒரு 4 செவருக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அது திடீர்னு ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவர் தூக்கி வெளியே விடுவார். ஒன்றுமே நடக்காததை போல இருக்கும். பிரைஸ் தி லார்ட்,
அத்தனை ஆவிகளையும் அப்படியே புறம்பாக்க எப்படி சொல்றது, எங்க இருக்குன்னே தெரியாது. எங்கடா இந்த ஆவிகளெல்லாம் பார்த்தோமே, எங்க தெரியாது. அவ்வளோ காரியங்களை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் என்ன செய்வார், செயலாற்றுவார். எல்லாத்திற்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டுக்கு மேலே நம்ம யோசிக்கிறதுனால தான் பிரச்சனை. லிமிட்டோட நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யாது, பிரச்சனையே வராது. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நம்ம லிமிட் இல்லாமல் போய்கிட்டு இருக்கனால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லிமிட் இல்லாமல் கடன் போய்கிட்டு இருக்கு, லிமிட் இல்லாமல் பெருமை, லிமிட் இல்லாமல் எப்படி சொல்லி புகழ்ச்சி, இதெல்லாம் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு 4 ஜெபத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவீங்க. அங்கே நீ அழுகிறத யாராலையும் பார்க்க முடியாது. நீ உனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப, அழுதுகிட்டு இருப்ப. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு ஓடிக்கிட்டு இருப்பேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு முன்பாக என் ஆண்டோடைய சமூகம் முன்பதாய் சென்று கொண்டிருக்கிறது. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், என் ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்ற ஆழமான அந்த சத்தியத்தை பிடிச்சிட்டு ஓடு. வாழ்க்கையில் எப்போதுமே தடுமாற்றமே வராது. பிரைஸ்லா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடுமாற்றமே வராதுங்க, தடுமாற்றமே வராது. ஏன்னா குறை குடம் தான் என்ன செய்யும், தழும்பிக்கிட்டே இருக்கும். நிறை குடம், இந்த நிறை குடம்னா என்னன்னு சிலர் கேட்பாங்க. நீங்களாம் நிறை குடமாக இருக்கீங்க அதனால தடுமாறு இல்லைங்க. நிறை குடம் குறை குடம்லாம் என்ன அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. குறை குடம்னா குறைவான விசுவாசம், நிறைவான விசுவாசம்னா நிறை கூடும், அவ்வளோதான். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயம் நீங்கள் தழும்ப மாட்டீங்க. உங்களுடைய விசுவாசம் தேவையில்லாமல் சிந்தாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு சில காரியங்களுக்குள்ளாகவே இருந்துக்கிட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க, வெளியே வந்துருங்க. கடவுள் நிச்சயம் எல்லாவற்றையும் என்ன செய்வார், மாற்றுவார். விசுவசிக்கிறீங்களா இயேசுவை, விசுவசிக்கிறீங்களா? ஒரு சிலர் கையிலே தூக்கல பாருங்க, அப்போ அவங்களுக்குலாம் விசுவாசமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதுமே ஒரு சில நேரங்களில் சில தொய்வுகள் வரும். வரப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன்ப்பா, உங்களுடைய விசுவாசத்தின் கேடயத்தை தூக்கி பிடிக்கின்றேன், உன்னுடைய விசுவாசத்தின் கேடயத்தை தூக்கி பிடிக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுப்பா, பாதுகாப்பு கொடுப்பா. அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆலோசனையை கொடுப்பா. அவருக்கு சொன்னார்னா அது ஈஸியாக வந்துடுவோம். நம்ம ஒரு சில நேரங்களில் ஞானமாக சிந்திப்பதை போல, விவேகமாக சிந்திப்பதை போல சிலர் சிந்தித்து போய் தங்களுக்குள்ளே மீண்டுமாக சில கட்டுக்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, கட்டி விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், பிராடாக யோசிங்க, பல முறைகளை யோசித்து செய்யுங்க. சிலர்லாம் சில பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க, 100க்கு ஆசைப்படு 10வது கிடைக்கும், 1000க்கு ஆசைப்படு 100வது கிடைக்கும். நீ 1க்கு ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த 1 கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் உங்களுடைய இலக்கை பிராடாக வச்சுக்கோங்க. உங்களுடைய இலக்குங்கிறது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னுடைய சாதனை இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ புனிதர்களோ எத்தனையோ கடவுளுடைய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நான் கடவுளை நேசிக்கணும், அவர்களை காட்டிலும் அதிகமாக நான் ஊழியம் செய்திருக்கணும் அப்படிங்கிற உணர்வு உனக்குள்ள, உன் உள் உணர்வுக்குள்ள வரணும். ஏதோ அவர்களை போல இல்லாட்டினாலும் கூட ஏதோ கடவுள் நம்மளை நியமித்திருந்த அந்த போராட்டத்தை ஓடி முடிச்சு நல்லதொரு போராட்டம் போராடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற சொல்லுகிற அளவுக்காக நீ ஓடி இருப்ப. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பார்ப்பேன் கடவுளுடைய காரியங்களை எப்படி சொல்கிறதுனா ஒரு நிழலை போல சில வச்சுக்குவாங்க. ரியாலிட்டி கிடையாது, ஆனால் ஏதோ குருட்டு விசுவாசத்தோடு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட். எதுவுமே செய்ய முடியாதுன்னா என்ன, ஒரு விஷயத்தை நம்பினாலும் கூட அவைகளுக்குள்ளாக செயலாற்றம் இல்லாதபடி, செயலில் காட்ட முடியாத விசுவாசம்
அப்ப நம்மளுடைய செயல்களில் சில காரியங்களை கொண்டு வரல, வாழ்க்கையில கொண்டு வரல, சிந்தனையில கொண்டு வரல, இருதயத்துல கொண்டு வரல அப்படின்னு சொன்னா நிச்சயம் அற்புதத்தை உங்களால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நிறைய எனக்கு ஆசை, இதோ இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை மக்களுக்கு கொண்டுட்டு வரணும். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இதோ இவர்களை தாங்க மாட்டார்கள், இவர்களால் நிலைச்சு நிற்க முடியாது. சிறு குழந்தைகள் கையில் வெளியேற பெற்ற காரியங்களை கொடுத்தால் அது என்ன மதிப்பு இருக்குமோ, அதே போலதான் இப்ப கடவுளுடைய அற்புதத்தை கொண்டுட்டு வந்தோம் அப்படி சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில விலை மதிப்பற்றதா இருக்கும், விலை மதிப்பற்றதா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உங்களை நீங்க சாகடிச்சிருங்க, இயேசுவை உயிர் தெள செய்யுங்க உங்களுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்றது? உன்னை சாகடித்து உனக்குள்ள யாரை உயிர்ப்பிக்கணும்? இயேசுவை உயிர்ப்பிக்கணும், இயேசுவை உயிர்ப்பிக்கணும். அந்த இயேசு உனக்குள்ள வாழணும். அதுதான் பரிசுத்தம், அதுதான் நீதி. எவ்வளோ அசுத்தமான வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனையில் எவ்வளோ அசுத்தம். ஒரு மனிதனை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படி சொன்னால் நிச்சயம் நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை எரிச்சலை, கோபம், எத்தனை காமம், எத்தனை எப்படி சொல்றது, குரோதங்கள், பழிவாங்குதல், எவ்வளோ மண்டைக்குள்ள வந்துட்டு போகுது பாருங்களேன். இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்கள்ல செய்து கொண்டு இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தாரு? நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். கடவுளுக்கு முன்பதாக நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டி, நீ செய்த காரியங்களுக்கு உனக்கு நன்மை தீமை இப்போ வழங்கப்படும்னா உன் மனசாட்சி இப்பயே சொல்லும் நம்மளுக்கு நன்மை வழங்கப்படாது, தீமைதான் வழங்கப்படும். பிரைஸ் தி லார்ட். தீமைதான் நம்ம மனசாட்சியை சொல்லணும். ஏன்னா நம்ம அதுக்கு தகுதியும் கிடையாது, திராணியும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, எசேயா ஆகமம் 41:8 வாசிங்க. நல்லா கவனமா கேட்கணும். நம் ஊழியனாகிய இஸ்ராயலே, நம் ஊழியனாகிய இஸ்ராயலே, நாம் தேர்ந்தெடுத்த யாக்கோபே, நாம் தேர்ந்து கொண்ட யாக்கோபே, நம் அன்பன் ஆபிரகாமின் வழித்தோன்றலே, உலகின் கடை பகுதியில் இருந்து உன்னை கூட்டி வந்தோம், தொலை நாடுகளிலிருந்து உன்னை வரவழைத்தோம், நீ நம்முடைய ஊழியன், உன்னை தேர்ந்து கொண்டோம், பாருங்க, உன்னை தள்ளிவிடவில்லை என்று உனக்கு சொன்னோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த யாக்கோப்பு என்கிற அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த ஒரு மனிதனை அழைக்கின்றார். நாம் ஊழியனாகிய யாக்கோப்பே, நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஊழிய, கடவுளுடைய பிள்ளை. கடவுள் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு திசையில இருந்த உன்னை இந்த இடத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பா காரணம் இல்லாம என்ன செய்ய மாட்டாரு, அழைத்துட்டு வர மாட்டாரு. குளோரியா மினிஸ்ட்ரியில நீ ஊழியம் பார்க்கணும்னா நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இல்லாம உன்னை இருக்க வைக்க மாட்டாரு. கண்டிப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்முடைய ஊழியன், உன்னை தேர்ந்து கொண்டோம், உன்னை தள்ளி விடவில்லை என்று உனக்கு சொன்னோம் என்கிறார் ஆண்டவர். சிலர் நினைப்பாங்க என்னன்னா, நம்மளால செய்ய முடியுமா, கடவுளுடைய காரியங்களை செய்ய முடியுமா, இதுவும் இன்னும் பெரிய டீச் பண்ண முடியுமா, கடவுளுடைய வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? நான் சொல்றேன், முதல்ல அதை தூக்குறங்க, உங்களுடைய இருதயத்திலிருந்து தூக்கிட்டு கடவுளுடைய வார்த்தையை என்னால் சொல்ல முடியும், கடவுளுடைய வார்த்தையை என்னால் சொல்ல முடியும், மற்றவர்களுக்கு என்னால் போதிக்க முடியும் என்ற மனநிலையை உங்களுக்குள்ள கொண்டு வந்தால்தான் கடவுள் பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்வேன், உமக்காக நான் ஊழியம், உம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லுவேன், உம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு சொல்லுவேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. வேற என்ன, அவ்வளவுதான். போற போக்கில் பார்த்துட்டு ஆண்டவரை நம்பு, உனக்கு எல்லாம் நடக்கும். நீங்க சாதாரணமாக ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசினாலே கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எடுத்த உடனே பேசுற விஷயம் என்ன தெரியுமா? எடுத்த உடனே கடவுளுடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல ஆட்கொண்டுருச்சுன்னு வைங்க,
அவர் உள்ளத்தில் இருக்கிறத பூரா கடகடன்னு என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று நினைக்காதீங்க, கடவுள் இருக்கிற கடவுள் சரி பண்ணுவார், அவ்வளோதான் ஊழியம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நிறைய வீட்டு ஊழியர்களுக்கெல்லாம் நிறைய போவீங்க, நிறைய பேத்துக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க. அங்கே போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு யாருக்காவது சொல்லியிருக்காங்களா? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லியிருக்காங்களா? போன உடனே கண்ணீர், போன உடனே புலம்பல், போன உடனே பிரச்சனைகள், இவைகளை தான் சொல்லுகிறார்கள். அப்ப அவர்களிடத்தில் தேவைப்படுவது என்ன? கடவுளுடைய ஆறுதல், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுக்குரிய வார்த்தைகள் அவர்களுக்கு ரெண்டு எடுத்து சொல்லும் பொழுது நிச்சயம் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதன் மூலமாக நீயும் மீட்கப்படுவாய், இந்த குடும்பமும் மீட்கப்படும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தொய்வை தூக்கிட்டு நீ ஒரு ஊழியராக நிலைப்படுத்துக. இந்த வெற்றி ஆண்டுல ஆண்டவர் எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய காரியங்கள் இந்த குளோரியா மினிஸ்ட்ரிக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். உனக்கும் வெற்றியை கொடுப்பா, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பா, உன்னை சார்ந்தவர்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பா. இந்த குளோரியா மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தடவை நீங்கள் எதையாவது முயற்சி செய்யணும்னா கண்டிப்பாக செய்யுங்க. கடவுளுடைய பிரசனம் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும், வேற ஒன்றும் இல்லை. கடவுள் நம்மளுக்குள்ள இருக்கிறார். உன் மனசாட்சி சொல்லணும். எல்லாருக்கும் நன்மை செய்ய மாட்டார், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சொல்கிறேன், சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுள் ஒன்றும் செய்யலையே ஒன்றும் செய்யலையே. நான் சொல்கிறேன், முதல்ல உன் மனசாட்சி உன்னை சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்மளையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, நம்மளையே ஆசீர்வதிப்பா, நம்மளையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஒருத்தட்ட கேட்குறேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு. எங்க பிரதர், நான் செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாத சபிக்காம இருக்காரு, அதுவே பெரிய விஷயம். நான் இருக்கிறதுக்கு என்னை உயிரோட வச்சிருக்காரு, அதுவே பெரிய விஷயம். இதுல எங்கிட்டு போயிட்டு அவர் ஆசீர்வாதத்தை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்கு வாழ்க்கையில. செபிக்கிறது இல்லை, உபவாசம் இருக்கிறது இல்லை, ஆனால் கடவுள் மட்டும் நன்மையை என்ன செஞ்சுக்கிட்டோம், கொட்டிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இங்கே பாருங்களே, எது எக்கீர் கேட்டாலும் சரி 1 மணி நேரம் கடவுளுடைய பாத்தில் உட்காருங்க. யார் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, 24 மணி நேரம் இருக்கு உங்களுக்கு. எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்குங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை பாருங்க, ஆனால் 1 மணி நேரத்தை மட்டும் என்ன செய்யுங்க, கடவுளுடைய கரத்தில் கொடுங்க. அந்த 1 மணி நேரம் மீதி இருக்கிற 23 மணி நேரத்தையும் ஒரு பாதுகாப்பாக உனக்கு கொடுக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இன்னும் ஆழமாக சொல்லணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறத சரி செய், சரி செய், சரி செய். ஏதோ ஆஃப் ஆகி நின்றுச்சு ஒரு வண்டி, பார்த்தீங்கன்னு வைங்க, ரோட்டில் நல்லா போய்கிட்டு இருக்கு, திடீர்னு ஆஃப் ஆகி நின்றுச்சு. ஆஃப் ஆகி நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ உள்ளுக்க என்ன ஆயிடுச்சு, லிப்பர் ஆயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொல்லி அந்த உரிமையாளர் என்ன செய்யணும், அந்த என்ன பிரச்சனை, என்ன பழுது பார்க்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணால் ஒழிய மீண்டுமாக அதால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தடைப்பட்டு நிற்கிறதா, தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாயா, பிசினஸ்ல தோல்வியா, என்ன தோல்வி? எதற்காக நம்மளுக்கு தோல்வி? எதுக்காக நம்மளுக்கு ப்ராஃபிட் வரல? எதுக்காக நம்மளுடைய பிரச்சனை தீரல? எதுக்காக இன்னும் மன உளைச்சலா இருக்கும்? இன்னும் நம்மளுக்கு என்ன தடை, என்ன சரி செய்யணும் அப்படிங்கிறத யோசி. அதை சரி பண்ண முயற்சி செய்ய. சரி பண்ணாம மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அதை ஓட்டி கொண்டு போனால் என்ன ஆகும்? இன்னும் பெரிய பிரச்சனையில தான் கொண்டு வந்து விடும். பெரிய பிரச்சனைக்குள்ள தான் போய் மாட்டுவ. பெரிதான பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு முன்பதாக அதை பழுதலை சரி பண்ணி உன் வாழ்க்கையில சரி பண்ணி ஓடுறதுக்கு முயற்சி செய், முயற்சி செய். அப்பதான் ஞானமாக விவேகத்தோடு நீ செயல்படுவதற்குண்டான அர்த்தம். அதனால் என் அன்புக்குரியவர்களே, நம் ஊழியர்களே, நானே உங்களை அழைத்திருக்கிறேன், நானே உங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் உங்களை நான் தள்ளிவிட மாட்டேன், என்றென்றைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்கிறார் என் ஆண்டவர். வாசிங்க. நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன். என் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். என் ஆண்டுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும். எதற்கும் பயப்படக்கூடாது.
எதுக்கும் பயப்படக்கூடாது. பயம் மீண்டும் வருது பாருங்க, பயம். இந்த பயம் எதுக்கு வருது அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் என்ன செய்யுது பயம். இந்த பயம் வரவங்களுக்கு எதுவுமே நடக்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க. துணிகரமாக கடவுளோடு நெஞ்சு எப்படி சொல்றது, அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அவர் பாதங்களை முத்தம் செய்து கொண்டு ஓடிக்கிட்டே இருப்போம். நிச்சயம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். வாசிங்க. நம்பிக்கையில் தளராதே, நம்பிக்கையில் தளராதே, ஏனெனில் நாம் உன் கடவுள், நான் உன்னுடைய கடவுள், உன்னை உறுதிப்படுத்துவோம், உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம், உனக்கு உதவி செய்வோம், நம்முடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும். பாரு, நம்மளுடைய வழக்கை, கடவுளுடைய வழக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும், உன்னை தாங்கிக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளுமா, தாங்கிக் கொள்ளுமா. கடவுளுடைய கரம் உன்னை தாங்குச்சுன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கரம் இல்லை, தாங்கலை, இன்னும் நடத்தலையே, இன்னும் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு, இன்னும் என் கடை பிரச்சனை தீரலையே, இன்னும் என் பிஸ்னஸ் ஒன்றும் ஆகலையே. அப்போ என்ன நடக்குது? எதை நீ சரி பண்ணணும்? உன் வாழ்க்கையில் என்ன சரி பண்ணணும்? ஏதோ லிப்பராக இருக்குது, ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது, அதை சரி பண்ணு, சரி பண்ணு, சரி பண்ணு. முதல்ல எல்லாரும் சரி பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதை சரி பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதை சரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதை சரி பண்ணணும்? கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா மனசு ஆறுதலாக இருக்கு. எதை சரி பண்ணணும் முதல்ல? கொஞ்சம் சத்தமா என்ன சிந்தனை சொல்லுங்க, அவ்வளோதானா? முதல்ல உங்கள் நாவை சரி பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல எதை கண்ட்ரோல் பண்ணணும்? என்னத்தை கண்ட்ரோல் பண்ணணும்? என்னத்தை கண்ட்ரோல் பண்ணணும்? ஆண்டு வரும்போது தண்டனை கொடுப்பாராம். ஃபஸ்ட்டு எதுக்கு தண்டனை கொடுப்பாராம்? அந்த நாவினால் உச்சரித்த வார்த்தைகளுக்கு தான் என்ன செய்வாராம்? தண்டனை கொடுப்பாராம். உண்மையை பேசுங்க, பொய்யை பேசாதீங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைக்கு வெயிட்டேஜ் வேணுமா? வெயிட்டேஜ் வேணுமா? வல்லமை வேணுமா? பொய் பேசாதரு, பொய் பேசாதரு. ஏன்? கடவுளுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை நிறைந்ததாக இருக்குன்னா, அவருடைய நாவிலிருந்து பொய்யே வந்தது இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நாவிலிருந்து பொய் வராது இருக்கட்டும், சாபமான வார்த்தைகள் வராது இருக்கட்டும், அசுத்த வார்த்தைகள் வராது இருக்கட்டும். ஆண்டவர் வல்லமையா உன்னுடைய வார்த்தையை கடாயாந்திரம் மட்டும் கொண்டு போய் சேர்ப்பார். உன் குடும்பத்தில் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா? பொய் பேசாதரு. உன் வாயில தேவையற்ற பேச்சு வராது இருக்கட்டும். உன் குடும்பமே உன்னுடைய வார்த்தையை தான் கேட்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? உன்னுடைய சில்லறைத்தனமான, இப்படி சொல்ற, இன்னும் இறக்கி சொன்னோமா, இன்னும் மோசமான வார்த்தைகளை உன் வாயிலிருந்து வரதுனால தான் உனக்கே முழுவதுமாக என்ன இல்லை, மதிப்பு இல்லை. நீங்கள் மதிப்பு மரியாதை வெளியே போய் தேடுறீங்க, சாதாரணமாக வரணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, முதல்ல உன்னை மதிக்க கற்றுக்க, உன் வாயை மதிக்க கற்றுக்க, உன்னுடைய நாக்கை மதிக்க கற்றுக்க. அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பண்ணு. ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் உன்னை அது உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட். ரெஸ்பான்சிபிள் பண்ணு, உன் நாவை ரெஸ்பான்சிபிள் பண்ணு. உன் வார்த்தை இன்னும் கனமுள்ளதாய் மாறும். நீ சொல்கிற வார்த்தைக்கு வேல்யூ கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, கிடைக்காது. தெரியாத பேசாத, தெரிஞ்சதை பேசு. அடுத்தவனை புகழன் என்பதற்காக ஒன்றுமே இல்லாத ஒரு கிரியேஷன் பண்ணி நான் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய ஆளுன்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி சொல்லும்போதே இன்னைக்கு விழுந்து விட்டாய். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துகிறாயோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன செய்யப்படுகிறாய், உயர்த்தப்படுகிறாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உன்னை தாழ்த்து, கண்டிப்பாக நிச்சயம் ஆண்டவர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார், உயர்த்தி நிறுத்துவார். அதனால் நீங்கள் சரி பண்ண வேண்டியது முதல்ல என்னது? வார்த்தைகளை தெரிந்து பேசுங்க. உன் வாயிலிருந்து அன்பின் வார்த்தையாக வரட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக வரட்டும். ஏன்னா ஒரு ஊத்துலேருந்து நன்னீரும் கெட்ட நீரும் என்ன செய்யாதான், வராதான். அதே மாதிரி தான் உன் வாயிலிருந்தும் நல்லது வரணும், இல்லைன்னா கெட்டது வரணும். நல்லதும் வருது கெட்டதும் வருது அப்படின்னா ஃபுல்லாகவே கெட்டது தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா,
ஹalleluya, ஹalleluya. மற்றவர்கள் நம்மளை நல்லபடியாக பேசணும்னு எப்படி நினைக்கின்றாயோ அதே போல் மற்றவர்களை நீ என்ன செய்ய, நல்ல முறையில் பேசு. உனக்கு என்ன கனம் பண்ணணும்னு நீ நினைக்கிறாயோ அதை மற்றவங்களுக்கு நீ செய். ஆண்டவர் அப்பொழுதுதான் பாருங்க, உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக போர் புரிகிற அத்தனை பேர் என்ன செய்வாங்களாம், வெட்கி நாணி போவார்கள். என்ன செய்வாங்களாம், வெட்கப்பட்டு போவார்கள். வெட்க தான் போட்டுவாங்க, வெட்கப்பட்டு போவார்கள், வெட்கப்பட்டு போவாங்க. கண்டிப்பா நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்தி நிறுத்துவார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆழமான சத்தியம் என்ன தெரியுமா? இப்போ நீ இருக்கிற உன் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், நீ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாயா, அந்த வாழ்க்கை ஒரு நாள் எண்பிக்கப்படும். இன்னும் சிறிது வருடங்களுக்கு அப்புறம் அது எப்படின்னு உனக்கு காண்பிக்கப்படும். நீ கெட்ட முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாயா, தவறான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாய், இன்னும் வரக்கூடிய நாட்கள் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் நீ யார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும் வகையில் கண்டிப்பாக காண்பிக்கப்படும், எண்பிக்கப்படும். இது கடவுளுடைய சத்தியம், சத்தியம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் யார் உனக்கு விரோதமாக வந்தாலும் அங்கே வெட்கி போவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், அவமானப்பட்டு போவார்கள், அவமானப்பட்டு போவார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. உன்னுடன் முரண்படும் மனிதர் எல்லாம் ஒன்றும் இல்லாமையாய் அழிந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு ஆண்டவரே? உன்னுடன் முரண்படும் மனிதர் எல்லாம், முரண்படும் மனிதர் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போவார்கள். ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போவாங்க. ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போவாங்க. இதெல்லாம் நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கடவுளுக்குள்ள சத்தியத்துல வாழும் பொழுது, சத்தியம் உனக்குள்ள நிலை நிற்கும் போது இது அப்படியே நடக்கும். உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்குங்க. ஒன்று கூட பிசுறாது. அனைத்தும் சத்தியம், சத்தியமாகவே நடக்கும். ஆசிங்க. உன்னுடைய விரோதிகளை நீ தேடுவாய், நீ உன்னுடைய விரோதிகளை தேடுவாய், ஆனால் அவர்களை காண மாட்டாய். உன்னால காண மாட்டாய். ஏன்னா உனக்கு விரோதிகளே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான். நிறைய பேர் என்ன செய்வாங்க, மேற்கு அப்படி ஒரு மாதிரி இதாக இருக்கும்போது அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் கடவுளுக்குள்ள மனம் மாறி இருக்கிறாங்க. நிறைய பேர் இது மாதிரி தான். அவர்களை நம்ம தேடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. தேடினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. பாருங்க, அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்படி வரும், ஜூ காமிப்பாங்க புசு புசுன்னு. ஆனால் திருவடியை நம்ம தேடுவோம், ஆஹா எங்கடாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்ய முடியாது, உன்னால பார்க்க முடியாது. வாசிங்க. உன்னை எதிர்த்து போரிடுவோர் அழிந்து ஒளிவார்கள். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே உன்னுடைய வலக்கையை பிடித்துக் கொண்டு அஞ்சாதே, நாமே உனக்கு துணையாய் இருப்போம் என்று உன்னிடம் சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்காக இதை சொல்லி இருக்கிறார் என்று? எனக்காக இதை சொல்லி இருக்கிறார், எனக்காக இதை சொல்லி இருக்கிறார். உன் கடவுளாகி ஆண்டவர் நாமே உன்னுடைய வலக்கையை பிடித்து கொண்டு அஞ்சாதே, நாமே உனக்கு துணையாயிருப்போம் என்று உன்னிடம் சொல்லுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு முறைங்க சில நேரங்களில் மனமுடைந்து உட்காரும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஒன்றுத்துக்கு பயப்படாது, நான் தான் உங்கள்கிட்ட இருக்கேன்ல, சரி பண்ணுவேன், கொஞ்சம் பொறுமையாரி. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு. பொறுமையாயிரு, அவசரப்படாத. சில நேரங்களில் பொறுமையாக நீ இருக்கும்போது தான் இன்னும் எதிர்பார்க்காத அற்புதத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், செய்துட்டு வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. புழுவுக்கு நிகரான யாக்கோபே, புழுவுக்கு நிகரான யாக்கோபே, அற்பமான இஸ்ராயேலே, அற்பமான இஸ்ராயேலே, அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நாமே உனக்கு துணை நிற்போம், உனக்கு நாமே துணை நிற்போம் என்கிறார் ஆண்டவர், என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உன் மீட்பர், இஸ்ரவேலின் பரிசுத்தரே உன் மீட்பர், புதிய கூரிய பற்களையுடைய புனையடிக்கும் எந்திரம் போல் உன்னை ஆக்குவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லாஹ் பாருங்க, புதிய
கூரிய பற்களுடைய புனையடிக்கும் எந்திரம் போல் உன்னை ஆக்குவோம். அப்படின்னா என்ன? ஒரு பெரிய எந்திரம், அந்த எந்திரத்தில் ஷார்ப்பாக இருக்கிற பிளேடு, அது போல் உன்னை மாற்றுவோம், உன்னை கிரியேட் பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கை அது போல் மாறும். அப்போ என்ன ஆகும்னா, மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபடியாக்குவாய், குன்றுகளை தவிடுபடியாக்குவாய், அவற்றை நீ தூற்றுவாய், காற்று அடித்து செல்லும், புயல் அவற்றை சிதறடிக்கும், ஆண்டவரில் நீ அக்களிப்பாய், ஆண்டவரில் நீ அக்களிப்பாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் பரிசுத்தரில் அகமகிழ்வாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஒவ்வொரு முறையும், ஆண்டவர் என்னுடைய தோல்வி உம்முடைய தோல்வி, உம்முடைய வெற்றி என்னுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி உம்முடைய வெற்றி. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தோத்தா யார் தோக்குறா? தோத்தா யார் தோக்குறா? ஆண்டவர் தான் தோத்து போறாரு. ஜெயிச்சா அவரு தான், தோத்தாலும் அவர் தான், ஜெயிச்சாலும் அவர் தான். நம்ம ஒண்ணுமே இல்ல கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அதனால் என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு தூயதான ஒரு வாழ்க்கையை வாழ, பரிசுத்த நிலைப்பாட்டுக்குள்ளே போக எந்த பயமும் வேணாம். தவறு செய்கிறவர்களை பயப்படணும். பயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை கடவுள் எண்ணத்தை கொண்டு நியமித்திருக்கிறாரோ, எதை செய்ய விரும்புகிறாரோ, எதை செய்யணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறாரோ, அதை உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அவர் சொல்லுகிறபடி நீ வாழ். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-13. தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்களோ? என் மகனே, என் மகனே, ஆண்டவர் உன்னை கடிந்து திருத்தும் போது அதை பொருட்படுத்தாமல் இராதே. அவர் தண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. ஏனெனில் ஆண்டவர் யார் மேல் அன்பு கூறுகிறாரோ, யார் மேல அன்பு கூறுகிறாரோ அவனை கண்டித்து திருத்துகிறார், அவனை கண்டித்து திருத்துகிறார். தாம் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் அனைவரையும் ஒருக்கிறார். பாருங்க, சில நேரங்களில் கடவுள் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் தவறு செய்யும்போது உங்களை கண்டித்து திருத்தணும். எப்படி உன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்துகிறாயோ, அதே போல் உனக்கு எதையாவது அவர் கண்டித்து திருத்தணும். இல்லைன்னா நீ என்ன செய்ய மாட்ட? சொன்னபடி கேட்க மாட்ட. சில நேரங்களில் நான் பார்ப்பேன், ஒரு சிலர்லாம் பெரும் பிரச்சனையிலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முதல் ரகசியம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனை உனக்கு முடிச்சு விட்டுட்டா, அந்த காரியம் உனக்கு கிடச்சிட்டா, நீ கடவுளை விட்டு என்ன செஞ்சிருவ? போயிடுவேன். ஏன்னா உனக்கு கடவுள் அதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டார். நான் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்பேன், பா என்னப்பா இன்னும்மான்னு கேட்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எனக்குள்ளே இருக்கிறது முக்கியமா இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறது முக்கியமானாரு? அப்பா உனக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது தான் மற்றது. அப்போ இன்னும் அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவார். நம்ம எவ்வளோ ப்ரேயர் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நடக்கணும்னா கடவுளுக்குள்ள அவர்கள் உறுதிப்பட இருப்பார்களா? இன்னும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆர்வம் இல்லை. தங்களோட பிரச்சனையை முடிக்கணும், தன்னுடைய காரியம் முடியணும், தன்னுடைய இருக்கிற குறைகள் நீங்கணும்னு தான் நினைக்கிறீங்களே ஒழிய, கடவுளை பற்றி இன்னும் அறியணும், இன்னும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழத்தை பார்க்கணும். அதை என்னைக்காவது உணர்ச்சி பார்த்துருக்கீங்களா? உணர்ந்துருக்கீங்களா? உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உணர்வதை காட்டிலும் நான் சொல்லுகிறேன், இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை ருசிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ சுவைமிக்கவருங்கிறத ருசிச்சு பாருங்க. அந்த ஆழத்துக்குள்ளே போங்க, உன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். உன் பிரச்சனைக்கு தீர்வு இயேசு, அது மறந்துடாத. வேற யாரையிடம் நீ போனாலும் அது மாறாதுங்க. கடவுள் உன்னை மாற்றினால் ஒழிய அதை யாரும் மாற்ற முடியாது. எந்த மனுஷனும் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனும் உன்னை நட்டமாக நிறுத்த முடியாது, இயேசு ஒருவரை தவிர. அதனால் அவர் கண்டித்து திருத்தும் போதே, அவர் உன்னை தண்டிக்கும் பொழுதே நீ மனம் மாறிக்கொள். வாசிங்க. திருத்தப்படுவதற்காகத்தான் நீங்கள் துன்புறுகிறீர்கள். திருத்தப்படுவது தான் நீங்கள் துன்புறுகிறீர்கள். கடவுள் உங்களை தம் மக்கள் என நடத்துகிறார். தகப்பன் கண்டித்து திருத்தாத மகன் உண்டோ? இறைவன் தம் பிள்ளைகள் எல்லாரையும் கண்டித்து திருத்தி வந்திருக்கிறார். நீங்கள் அவ்வாறு திருத்தப்படாவிடின் உண்மையான பிள்ளைகள் அல்ல, வேசி பிள்ளைகளே.
அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார், நான் கண்டித்து திருத்தும் போது நீ மாறலை அப்படின்னு சொன்னா, இல்லை ஏன் என்னை ஆண்டவர் இப்படி சோதிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எனக்கு இது நடந்துச்சுன்னு வாக்குவாதம் பண்ணினா, நீ கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, வேசியின் பிள்ளைகளே. உடலை நமக்களித்த தந்தையர் நம்மை கண்டித்து திருத்தினார்கள், அவர்களை நாம் மதித்து வந்தோம். அப்படியானால் ஆவியை நமக்களித்த தந்தைக்கு நாம் எவ்வளவோ பணிந்து நடக்க வேண்டும் என்றோ, அப்பொழுதுதான் வாழ்வு பெறுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போதான் நீ என்ன செய்வ, வாழ்வு பெறுவாய், வாழ்வு பெறுவீங்க. இதுதான் சீக்ரெட்டு. நம்மளுக்கு இருக்கிற குறைகளை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல சரி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்க, உங்களுடைய ஆத்மாவை சரி பண்ணுங்க, உங்களுடைய சிந்தையை சரி பண்ணுங்க, உங்களுடைய உடல் அமைப்புகள் நல்லா தெரிஞ்சுக்க. நன்மையானவைகளை இயங்கவே ஆண்டவர் படைச்சிருக்காரு. அது தீமையை நாட்டம் கொள்ளுகிறது, தீமையை யோசிக்கிறது, தீமையை பேசுகிறது, தீமையே நேசிக்கிறது என்றால் அப்போ ஆண்டவர் கண்டித்து திருத்துவார். கண்டித்து திருத்தும் போது மாறிக்கணும். மாறலை, நான் மாற மாட்டேன், அப்படி தான் இருப்பேன், விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், மகனே நீ அதில் அகப்படுவாய், நீ கடவுளுடைய பிள்ளை இல்லை, நீ வேறொருத்தருடைய பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க. மேலும் அவர்கள் தங்கள் விருப்பம் போல் கண்டித்து திருத்தினார்கள், அது சொற்ப காலத்துக்கே பயன்பட்டது. இறைவனோ நம்மை தம் பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படி நம் நன்மைக்காகவே, நம்மளுடைய நன்மைக்காகவே கண்டித்து திருத்துகிறார். கண்டித்து திருத்தம் பெறுவது இப்பொழுது இன்பமாய் இராமல் துன்பமாகத்தான் தோன்றும். சில பேருக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் அவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் பின்னர் அமைதியையும் நீதி வாழ்வையும் பயனாக பெறுவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. புரியுதா? நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க, எதுக்கு கண்ணீர் வருது, எதுக்கு துன்பம் வருது? அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில இடைப்படணும்னு நினைக்கிறார், செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனையெல்லாம் முடியணும்னா கடவுள் ஒரு எண்டு கார்டு கொடுப்பார். அப்பொழுதுதான் அந்த அமைதியையும் நீதி வாழ்வையும் பயணமாக பெறுவர். எனவே சோர்வுற்ற கைகளையும் தளர்ந்து போன முழங்கால்களையும் திடப்படுத்துங்கள். நீங்கள் நடந்து செல்லும் பாதையை நேர்மையாக்குங்கள். அப்போதுதான் ஊனமான உறுப்பு மூட்டு பிசகாது நலமடையும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கடைசியில் ஆண்டவர் சொல்யூஷன் சொல்லிட்டார். என்ன சொல்யூஷன்? தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளார்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்துங்கள். அப்ப எல்லாத்துக்கும் முடிவு ஜெபம். தினமும் நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாமல் எதையாவது ஒன்று போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. என்கிட்ட முறோடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எப்படி செய்கிறது தீராது. கடவுள் மனம் இறங்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சைமன் பிரதர் ப்ரேயர் பண்ணால் சரியாக போயிடணும். அப்படிலாம் என்ன செய்யாது, கடவுள் மனம் இறங்குனுங்க. நிறைய பேர்த்துக்கு நான்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட எல்லாரும் பெரிய ஆளாக ஆகிருக்கணும். நம்ம ஜெபம் மனம் இறங்கும் பொழுது கடவுள்கிட்ட மன்றாடுவோம், ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஆனால் கடவுள் மனம் இறங்கினால் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னா அன்றாடு நீ ஜெபம் பண்ணு. நீயும் ஒரு பெரியதான ஒரு ஊழியரை வளர்றதுக்கு உண்டான முயற்சிகளை எடு. பரிசுத்த வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, கடவுளுக்குள்ள உத்தமமான நிலைப்பாடு. சில நேரங்கள் கடவுள் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அங்கீகரித்து செய்வார். ஆனால் அதுவே நம்மளை அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் செய்ய மாட்டார். ஏன்னா யாருக்கு அவர் செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வார். செய்ய முடியாதுன்னா முடியாது தான். அதையும் போராடி ஒரு சில நேரங்களில் பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே அதில் பெரியதொரு நாசக்கேடாக மாறிடும். நிறைய பேருக்கு அப்படி ஆயிருக்கு. நிறைய பேருக்கு ஆண்டவர் தரமாட்டேன்னு சொன்னார். நிறைய போராடி அவர்களுக்காக செபித்து ஆண்டவரே கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுக்க வச்சு கடைசியில் அவர்கள் கடவுளுடைய தொடர்பு இல்லாமலே போயிட்டாங்க. சிலர் உயிரோடையே இல்லை. அதனாலே அந்த தவறை நான் செய்கிறதில்லை. அப்பா, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய திட்டம் இப்பிள்ளைகளுக்கு வேணும். இது இந்த மனுஷனுடைய விருப்பம் அல்ல. ஏன்னா நம்மளுடைய சிந்தை இப்போ சின்ன கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் கடவுளுடைய எண்ணமோ உன் வாழ்நாள் முழுவதும், உன் லைஃப் முழுவதும். நிச்சயம் சொல்லுகிறேன்,
என் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஓடுங்க, எவ்வளோ தூரம் ஓடணுமோ ஓடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க. உங்களால் முடியாதுன்னா கடவுள் உங்களை கரங்களில் ஏந்தி அவர் தூக்கிட்டு போவார். ப்ரைஸ் எல்லாம். நான் ஓடவே மாட்டேன், என்னை தூக்கிட்டு போகணுன்னு சொல்லக்கூடாது. ஓடு. உன்னால் முடியலன்னா கடவுள் உன்னை கரங்களில் ஏந்தி தூக்கிட்டு போவார். அந்த கதையெல்லாம் பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. சரியா? ஆண்டவரே, என் துக்கத்தில் நான் வரும்போது என்னோடு இருந்தீர். இதோ என்னுடைய மன மகிழ்ச்சியிலும் என்னோடு இருந்தீர். ஆனால் இப்போ மிகவும் துயரத்தில் இருக்கிறேன், ஏன் என்னோடு இல்லை? கீழே குடிஞ்சு போடுறான், நான் தான்டா தூக்கி திரிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். பிரைஸ்லா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் எவ்வளோ நாளும் சரி, என்ன நாளும் சரி, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்றன்றாடு தினமும் நீங்கள் பார்க்குறவர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். மனிதர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. மனிதருடைய வார்த்தைகள் மாறும், சிந்தனைகள் மாறும், நோக்கங்கள் மாறும், எல்லாம் மாறும். கடவுள் மட்டுமே மாறாதவராய் இன்று இருக்கிறார். கடவுள் மட்டுமே மாறாத பரிசுத்த அந்த இரத்தத்தை ஊற்றி நம்ம பாவங்களை கழுவ விரும்புகிறார். இன்னுமாக என் பிள்ளையே, எப்பொழுது என்னிடம் வருவாய், எப்பொழுது என்னை தேடுவாய், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். ஆனால் நான் நினைப்பதை போல நீ மாறணும். நான் நினைக்கிற சிந்தை உன்னில் இருக்கணும். இதோ உன்னுடைய உணர்வுகள் அனைத்து நீக்கப்பட்டு என்னுடைய உணர்வுக்குள்ள நீ வரணும். இதோ நான் உன்னை உணர்வு உள்ளவர்களாக படைச்சிருக்கிறேன். அந்த உணர்வு பரிசுத்தமாக இருக்கட்டும், பரிசுத்தத்தை நோக்கி இருக்கட்டும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே